முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சற்று முன் சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அஜய்குமார் தலைமையிலே சில முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து அந்த கூட்டணி சம்பந்தமாக பேசியிருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பிலே யார் யார் இருந்தார்கள் என்றால், முதலமைச்சருடன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கான அந்த பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அஜய்குமார், அதே போல மேலிட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீவல்ல பிரசாத், காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, அதே போல ஒரு சில முக்கிய நிர்வாகிகளும் தமிழக முதலமைச்சரை சற்று நேரத்திற்கு முன்னதாக தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு முழுக்க முழுக்க கூட்டணி தொடர்பான சந்திப்பு என கூறப்படுகின்றது. செல்வ பெருந்தகை தலைவராக தேர்வு செய்யப்பட்டு நேற்றைய தினமே முதலமைச்சரை சந்தித்து தனிப்பட்ட முறையில் அவர் வாழ்த்து பெற்றுவிட்டார். இந்த நிலையில் மேலிட பொறுப்பாளர்களை அழைத்து வந்து நடத்திய இந்த சந்திப்பு என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பில் டெல்லியினுடைய அந்த ஆணைக்கிணங்க 9 இடங்கள், அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 திமுக கூட்டணியில் இடம்பெற்ற போது காங்கிரஸ் கட்சி 9 இடங்களை கேட்டு பெற்றிருந்தது தமிழ்நாட்டில். அதே போல 9 இடங்கள், அதாவது பாண்டிச்சேரி இல்லாமல் 9 நாடாளுமன்ற தொகுதிகளை இந்த முறையும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அதற்கு முதலமைச்சர் தரப்பிலே, திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தரப்பிலே இது தொடர்பாக நாங்கள் குழு அமைத்திருக்கின்றோமே, அந்த குழு உங்களிடம் பேசுவார்கள், இந்த கட்சி தொகுதி பங்கீட்டு குழு உங்களிடம் இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்கும், ஆலோசனை நடத்தும், அவர்கள் கருத்துக்களை தெரிவிப்பார்கள் என்று மட்டும் கூறியதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதாவது காங்கிரஸ் எதிர்பார்த்தது 9 இடங்கள், முதலமைச்சர் அதற்கு இசைவு தெரிவிப்பார் என்றுதான் மேலிட பொறுப்பாளர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய அந்த கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகன் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை என்பது காங்கிரஸ் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு முடிவு என்பது அது கிடைக்கப்படவில்லை. முதலமைச்சர் இந்த குழு உங்களை சந்தித்து பேசும் என்று மட்டும் தெரிவித்து முடித்திருக்கின்றார். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 5+1 என்ற அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டுகள் கொடுக்கப்படும் என பேச்சுக்கள் பரவலாக இருந்து வருகின்றது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரசுக்கு திமுக கூட்டணியில் 5 இடமும் பாண்டிச்சேரி 1 இடமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த முறை போலவே 9 இடங்கள் வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்து வரக்கூடிய நிலையில் அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது. எனவே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் என்ன நடைபெறப் போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சட்டப்பேரவை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சுமார் 10 நிமிடங்கள் இந்த சந்திப்பு இடையே நடைபெற்றது. தமிழக முதலமைச்சருடன் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.